கியோக்கா வந்து ஃப்ரெண்டு போலீஸ் அப்பாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கான் அங்கே சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே ஃப்ரெண்டு போலீஸ் அங்கே தான் நிற்கிறான். அவன் கேட்குறான், நிஜமாவே நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு ஃப்ரெண்டு போலீஸ் சொல்கிறான், நீங்கள் போயிட்டீங்கன்னா யாரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், கியோக்கா உன்னை பற்றி இன்னும் உனக்கு முழுசாகவே தெரில போலையே, நான் இல்லாமல் நீ வந்து எவ்வளோ திறமையாக செயல்பட்டு யூனிட்டை வழி நடத்தி அரசரை காப்பாற்றிருக்க, இதுவே போதுமே, இது நீ எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ இவ்வளோ திறமையாக இருக்கனால தான் இன்றைக்கி என்னால் வேலையை ரிசைன் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு தகுதியான ஆள் இருக்குனாலங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவன் சொல்கிறான், நான் தகுதியானவன் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக நீ தகுதியானவன் தான் அப்படிங்கிற மாதிரி கியோக்கா சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே அடுத்த சீனில் வீட்டை தான் கட்டுறாங்க. கியோக்காமையாவும் சேர்ந்து டீ குடிச்சிக்கிட்டு வானத்தை ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரிங் வரப்போது இல்லை, அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நைட்டு போல். அப்போ தான் வந்து கியோக்கா சொல்கிறான், இது மாதிரி மியோ நான் வந்து மிலிட்ரியிலேருந்து ரிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. மியோ ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அதான் கியோக்கா சொல்கிறான், நானும் ரிசைன் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல, இருந்தாலும் உன் கூட எனக்கு சந்தோஷமாக இருக்க, பாரமாக இருக்க எல்லாத்தையுமே இறக்கி வச்சிடலான்னு இருக்கேன். இப்போதும் உன் கூடயே இருக்கணும்னா எனக்கு ஆசை, அதுக்கு வந்து தொல்லையாக இருக்க எல்லாத்தையுமே போக வச்சிடலாம் தான் இருக்கேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எப்போயா இருந்தாலும் அது உயிருக்கு ஆபத்து தானே, எனக்கும் ரொம்ப சந்தோஷம், எப்போதுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கியோக்காவும் சிரிச்சிட்டு, சரி டக்குக்குரா சொன்ன ஆஃபருக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து மியும் சொல்கிறான், நானும் யோசித்து பார்த்தேன், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் என்கிட்ட காட்டின கைண்ட்னஸ், அப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்க அந்த பாசம், எல்லோரையும் மேலே காட்டின அன்பு, இதெல்லாம் வந்து இந்த வீட்டில் தான் இருக்குது, அதனால் எனக்கு இந்த வீட்டை விட்டு போகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே கியோக்காவும் சொல்கிறான், சரி நம்ம போகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறான். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு தெரியுமா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக வேணாம், 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஒன்றாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கியோக்கா சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ மியாவும் கியோக்காவும் பேலஸ்க்கு தான் வந்திருக்காங்க. பிரின்ஸ் கொடுத்த ஆஃபருக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அதனால தான் இங்கே வந்திருக்காங்க. அவர் இவங்களை பார்த்தோன்னே வரவேற்கிறார், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொல்கிறார், இது மாதிரி உசைன் அவசி பிரச்சனை இல்லை, நீங்கள் செயல்பட்டது நல்ல விதமாக இருந்துச்சு, எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கியோக்கா சொல்கிறான், அது வந்து என்னால் எதுவுமே இல்லை, உங்களாலேயும் மியாவோட பவரால் தான் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிண்ணா. அப்புறம் பிரின்ஸ் சொல்கிறாரு, இது மாதிரி நான் கொடுத்த ஆஃபருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கியோக்கா நீ கொஞ்சம் வெளில இருக்கியா, நான் மியோ கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு கியோக்கா வந்துச்சு வெளில போயிடுறான். அப்புறம் தான் மியோட்ட சொல்கிறாரு, நீ கியோக்கா இருந்தால் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சொல்ல மாட்டேல்ல, இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பவர் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் நானும் எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். இருந்தாலும் நான் இப்போ கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் இழக்க விரும்பலை, அதோட எப்போதுமே போர்லேயும் கத்தி முனையிலையும் துப்பாக்கி முனையிலையும் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு சண்டையே போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னோட முக்கியமான பொருட்களோட நான் சந்தோஷமாக இருக்கணும், முக்கியமானவங்களோட மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். உடனே என் அரசர் கேட்குறாரு, என்ன அது முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவன் சொல்கிறான், இந்த ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது, எனக்கு பிடிச்சவங்களோட இருக்க இந்த அமைதியான நாட்களே எனக்கு போதும், எனக்கு அப்படியே வாழ்க்கை வாங்கணும்னு தான் ஆசை, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கணும்னு ஆசை இல்லை, அதனால என்னை மன்னிச்சிருங்க, அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு சரி நான் அது உன்னோட பதிலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து மியாவும் கியோக்காவும் கிளம்புறாங்க. அப்போ இப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காரு, மியோ கியோக்கா 2 பேரும் ஒருத்தர் கையை விட்டுறாதீங்க என்றைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே 2 பேரும் கிளம்பி ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மொத்த சிட்டியே 2 பேரும் சேர்ந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கியோக்கா வந்து மியோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். இந்த மியோ இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஒரு ஹேர் பின். அதை பார்த்துட்டு மியோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே எனக்கு வச்சு விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கியோக்காவும் ஹெல்ப் பண்ணுறான் வைக்கிறதுக்கு, தலையில் வச்சு வரான். ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட மியோ சொல்கிறான், நானும் உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுக்கிறா. அது வந்து இந்த முடிக்கு கட்டுவாங்களே ரிபன், அது மாதிரி இவளே செஞ்சுருப்பா. போன சீசன்லேயும் இவ தான் செஞ்சு கொடுத்தா கியோக்காவுக்கு. அதை எடுத்துகிட்டு இப்போ இவ புதுசாக உள்ளதை மாட்டி விடுறா. ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கியோக்கா மியாவை கட்டி பிடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நான் ஜெயிலில் இருந்தப்போ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, வீட்டில் அவங்க கூட இருந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப கவலைப்பட்டேன். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிருந்தேன், உன்கிட்ட வந்து நான் கொஞ்சம் தள்ளியே இருக்க முடியும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, நீ தான் என்னோடய வாழ்க்கையே மியோ, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கியோக்கா கேட்குறான். மியோவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அழுதுகிட்டே எனக்கும் சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ கியோக்கா அப்படின்னு சொல்கிறா. கியோக்காவும் ஐ லவ் யூ மியோ அப்படின்னு சொல்கிறான். இந்த அடுத்த சீனில் வீட்டை தான் கட்டுறாங்க. அப்போ மியோ வந்து துணிக்காய வச்சிட்ருக்கா. கியோக்கா வந்துட்டு சொல்கிறான், மியோ இது மாதிரி இங்கே ஒரு செரி பிளாசம் ட்ரீ நட்டு வைப்போமா நம்ம கல்யாணத்துக்கு ஞாபகார்த்தமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோவுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஐடியா சூப்பராக இருக்குது, செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. இன்னும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணல, அடுத்த ஒரு மூவியில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்போ வரப்போ பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு கொடூரமான அனிமி பார்க்க போகிறோம், ஒரு அப்போகலிப்ஸ் அனிமி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.